ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? எங்கள் வீட்டு சார் இருக்காங்களே, கடைக்கு போகிறப்ப இதை மட்டும் மறக்காமல் வாங்கின்னு வாங்க அப்படின்னு சொன்னால், நான் எதை மறக்கக்கூடாதுன்னு சொன்னனோ அதை மட்டும் மறந்துட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை மீன் வாங்கினுவாங்க. மீன் வறுத்துட்டு ரசம் வைக்கலாம். ஆனால் ரசம் வைக்கிறதுக்கு ஜீரகம் தேர்ந்து போயிடுச்சு. மறக்காமல் வாங்கின்னு வாங்கன்னு சொன்னால் ஜீரகத்தை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் சொல்லாமல் கீரை வாங்கின்னு வந்தாங்க. அதுவும் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கின்னு வந்தாங்க. எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது. சரிம்மா நீ சமைச்சிக்கிட்டே இரு, ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் போய் ஜீரகம் வாங்கின்னு வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப பிடிக்கும், இந்த தேங்காய்லாம் போட்டு தோட்டி சாப்பிட்றப்ப. ஆனால் எனக்கு சைனஸ் இருக்கிறதால இதை நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். வெயில் நாளில் சாப்பிட்டாவே ஒரு வாரம் இழுத்துன்னு படுத்துன்னு கிடப்பேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை. சரி, இவர் சொன்ன மாதிரி கீரைலாம் நாங்கள் தேங்காய்லாம் போட்டு தோட்டிட்டு மீன் வறுத்துட்டு சோறு வடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன். இவர் எங்கன்னே தெரியல. நானும் கூட்டு பார்த்தேன், குரலே இல்லை. ரூம் பக்கம் வந்து பார்த்தா மனுஷன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க. நானும் எழுப்பி பார்த்தேன், முடியல. இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது, நம்ம சாப்பாட்டில் இந்த கீரையே போட்டு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பையனுக்கும் பசி எடுத்துருச்சா, நல்லா தட்டில் சூடாக சோறு போட்டு பொன்னாங்கண்ணி கீரை தோட்டின கீரையை வச்சு மீன் வறுத்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க சமையல். ரசம்லாம் இன்றைக்கி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்குறவங்கள.